சென்னை திருவேற்காடு அருகே விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தப்பட்ட இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக வேலி போடும் நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தின் போது போலீசார் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை அருகே திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி பகுதியில் மைதானம் செயல்பட்டு வருகிறது. இது சுமார் ஒரு 8 ஏக்கரா. அந்த பகுதி மக்கள் சுமார் பல ஆண்டுகளாக விளையாட்டு மைதானமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது தமிழக அரசு திருவேற்காடு, மாங்காடு, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதியிலிருந்து சுத்திகரிப்பு நிலையம் திருவேற்காடு நகராட்சி அந்த விளையாட்டு மைதானத்தை அமைக்கிறதுக்காக தெரிவித்தனர். இந்த நிலையில கோலடி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இன்றைய தினம் திருவேற்காடு நகராட்சி சார்பாக அந்த 8 ஏக்கரா மதிப்பு விளையாட்டு மைதானத்தை வேலி அமைக்கும் பணிக்காக காலை முதலே தொடங்கியுள்ளன. இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டவர் அந்த மைதானத்தில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பேஜை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றாமல் வெயிலும் பார்க்காம ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்ற போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, வாக்குவாதமும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில போலீசார் குண்டுகட்டாக பொதுமக்களையும் பெண்களையும் வாகனத்தில் ஏற்றி திருவேற்காடு தனியார் திருமணத்தில் அடைக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.